உங்களை விட்டு விலகாத பைனான்சியர் உங்களுக்கு கொடுப்பதற்காகவே ஒருத்தர் இருக்கிறார். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பயம்? பிள்ளைகள் ஃபீஸ் கட்டுறது எப்படி, அது எப்படி, இது எப்படி, அது யோசிக்கிறது அவர். உங்க வேலை என்ன? அவர் என்ன சொன்னாரோ செய்யறது உங்க வேலை. தேவனோட அன்பின் அகலம் இவ்வளவு என்று யாராலும் உங்களால் சொல்ல முடியாது. இவ்வளவுதான் தேவனோட அன்பின் அகலம் அப்படின்னு யாருமே நிர்ணயிக்க முடியாது. ஆனால் தேவனை குறித்த ஒரு காரியம் என்னதென்றால், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பை குறித்து பேச வேண்டும் என்றால் தேவனை குறித்து பேச வேண்டும், தேவனை குறித்து பேச வேண்டும் என்றால் அன்பை குறித்து பேச வேண்டும். இந்த அன்பாக இருக்கிற தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவன் என்றால் யார்? கொடுக்கிறவர். அன்பு கொடுக்கும். அன்பு எனக்கு இருக்குன்னு சொல்லி கொடுக்கலன்னா அது அன்பே கிடையாது. அன்பு இருந்ததென்றால் கொடுக்காமல் இருக்க முடியாது. அன்புடைய ஒரே சுபாவம் என்ன? கொடுத்து கொண்டே இருக்கும். கொடுக்க கொடுக்க தான் அன்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். கொடுக்கலன்னா அன்பு அந்த இடத்துல எக்ஸ்போஸ் ஆகாது. கொடுக்காத மக்கள்லாம் சுயநலமான மக்கள். தன்னுடைய வாழ்க்கை தனக்காக வாழ்கிறார்கள் இல்லையா? சுயநலமான மக்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அன்பினால் ஆட்கொள்ளப்பட்ட மக்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். நான் சொன்னது விளங்குச்சுங்களாங்க? இந்த அறிவு தாங்க பயத்தை வெளியே தள்ளும். யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இருக்கு. அவரை தந்தரளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், அவரை கொடுத்து அன்பு கூர்ந்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன்கிட்ட எல்லாவற்றையும் எடுப்பார்னு சொல்லல. விசுவாசிக்கிற எவனோ அவனுடைய ஒரே பேரான குமாரனை கர்த்தர் எடுப்பார் அப்படி சொல்லல. நீங்க அப்படிலாம் போதிக்கப்படுகிறது. நீ கர்த்தரை காட்டிலும் பிள்ளையை அதிகமாக நேசிச்சேன்னா பிள்ளையை கர்த்தர் எடுத்துருவாரு. தேவன் எடுக்கிறவர் இல்லைங்க, தேவன் கொடுக்கிறவர். தேவன் என்றால் யார்? கொடுக்கிறவர். வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கொடுத்து கொண்டே இருக்கிறவர். எபேசியர் போவோம். தேவன் கொடுப்பார், சுகம் கொடுப்பார், ஆரோக்கியம் கொடுப்பார், விடுதலை கொடுப்பார், பணம் கொடுப்பார், நன்மை கொடுப்பார் என்றால் எதுக்கு உங்களுக்கு பயம்? கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு ஆள் கூட இருக்கிறாருங்க, எதுக்கு உங்களுக்கு பயம்? கடைக்கு போறீங்க, பைனான்சியர் கூட வர்றாரு, எதுக்கு பயம்? உங்களை விட்டு விலகாத பைனான்சியர் உங்களுக்கு கொடுப்பதற்காகவே ஒருத்தர் இருக்கிறார். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பயம்? பிள்ளைகள் ஃபீஸ் கட்டுறது எப்படி, அது எப்படி, இது எப்படி, அது யோசிக்கிறது அவர். உங்க வேலை என்ன? அவர் என்ன சொன்னாரோ செய்யறது உங்க வேலை. என்னங்க, தீர்க்காயுசோடு வாழ முடியுமா? வாழ முடியும். என்ன அவர் சொல்லியிருக்கிறார், நானே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவன் சொல்லியிருக்காரு. அவர் ஜீவனை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ல, அப்புறம் எதுக்கு பயம்? அடுத்து பாஸ்டர் பயமா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. எபேசியர் 5:1 ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி, ஆங்கில பைபிளில் பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட் இருக்கு. தேவனை இமிட்டேட் பண்ணுங்கன்னு இருக்கு. தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படி இருக்கு. இமிட்டேட் பண்றதுன்னா அவரை போலயே செஞ்சு காமிக்கிறது. அவர் அப்படி எப்படி செயல்படுகிறாரோ அதே மாதிரி செயல்படுகிறது. ஏன் அவரை போலவே இமிட்டேட் பண்ணுங்கன்னு இருக்குன்னா, அவருடைய வித்தில் பிறந்தவர்கள், அவருடைய சுவாபத்தில் பிறந்தவர்கள், அவருடைய தன்மையில பிறந்தவர்கள். அவருடைய தன்மையில பிறந்ததுனால அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி இமிட்டேட் பண்ணுங்கிறாரு. என்னங்க அப்படி பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க? அப்பா புத்தி வேலை செய்துமாங்க இல்லைங்க. சண்டையில் சொல்றாங்க ஒப்பம் புத்தி வேலை செய்துங்கிறாங்க இல்லையா? சொல்றாங்கல்ல. இது முற்போக்கா அன்பு செலுத்தும் போது அப்பா புத்தி வேலை செய்தியாமாங்க. ஏன்னா அப்பாவுடைய புத்திங்கிறது கொடுக்கிறது. கீழே வாசிப்போம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே இமிட்டேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, எப்படி இமிட்டேட் பண்ணுங்க என்றால், நமக்காக தன்னையே தேவனுக்கு சுகந்த வாசனையாக கொடுத்தார் இருக்கு. சுகந்த வாசனையான பலியாக கொடுத்தார். அவர் பலி செலுத்தல, தன்னையே பலியாக கொடுத்தார். தேவன் ஒரு நாளும் ஒருபோது உங்களிடத்திலிருந்து நல்ல காரியங்களை எடுக்க மாட்டார். அது நல்லதா எடுக்க மாட்டார், கெட்டதா எடுப்பார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். வியாதி எடுத்தார், தரித்திரத்தை எடுத்தார், இல்லாமை எடுத்தார், வறுமை எடுத்தார், தீமை எடுத்தார், நல்லதா கொடுத்தார். அதான் என்ன கர்த்தர் கொடுத்தார்,
கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா தீமையின் வாழ்க்கையிலிருந்து எடுத்தார். அப்படி பாருங்க, நீ எடுத்தாரு. ஆமா, கர்த்தர் கொடுத்தார், எடுத்தார், தீமையெல்லாம் எடுத்தார், நல்லது ஒன்று கூட எடுக்கல. வேதம் சொல்லுகிறது, என் சகோதரரே மோசம் போகாதிருங்கள், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதியின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. அது நன்மையா கர்த்தர்ட்ட வருது, அது தீமையின் வாழ்க்கையில் வந்துருச்சு. கர்த்தர் எதை சோதிப்பாரோ? சோதிக்கலை, எதிர்த்துருங்க. கர்த்தர் என்ன கொடுத்தார்? பிள்ளைங்கிற அந்தஸ்தை கொடுத்தார், அவருடைய நாமத்தை கொடுத்தார், ராஜ்யத்தை கொடுத்தார், வார்த்தையை கொடுத்தார், குமாரனை கொடுத்தார், வாக்குத்தத்தம் கொடுத்தார். எவ்வளவு கொடுத்துருக்கிறார்? கொடுத்துட்டே இருக்கிறாருங்க. அவர் கொடுக்கிறவர். அப்படி கொடுக்கிறவராக இருக்கும் பொழுது பயம் வெளியே போகுது. அவருடைய எவ்வளவு கொடுப்பார் சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அகலத்தை விலக்கு, அந்த அளவுக்கு அகலமான அன்பு. தன்னுடைய சொந்த குமாரன் என்று கூட பாராமல் அவரை கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு இருக்கு. அவரே கொடுத்துட்டாருன்னா மற்றது என்ன கொடுக்க மாட்டார்? சுகம் கொடுக்க மாட்டாரா? மகனை கொடுத்துட்டேன்ப்பா ஆனால் சுகம் கொடுக்க மாட்டேன்னா அவன் மகனை காட்டும் சுகம் பெருசு, அப்படித்தானே? அப்படி கிடையாது, மகன் தான் பெருசு. மகனை கொடுத்துட்டேன்ப்பா ஆனால் உனக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னா அப்போ பணம் முக்கியமா மகன் முக்கியமா? மகன் தான் முக்கியம். அப்போ இவ்வளவு கொடுத்துருக்கிறான்னு எனக்கு எதுக்கு பயம்? என்னை பாதுகாப்பாரா, பராமரிப்பாரா, தீர்க்காயுசோடு வைப்பாரா, எல்லா தீமையும் விளக்குவாரா? ஏன்? அன்பாகவே இருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்காகவே வாழ்றீங்கன்னு வச்சுக்கோங்க, யாருமே வாழ மாட்டாங்க சொல்றேன், அதெல்லாம் டயலாகு. ஆண்டவர் ஆனால் உங்களுக்காகவே வாழ்றாருங்க. அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் உங்களுடைய மனதில் வச்சே செயல்படுகிறார். வேதம் முழுக்க படிச்சு பாருங்க, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வர பறிச்சு பாருங்க. நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்கள் யாருக்கு நடக்குன்னா மனிதனுடைய நல்வாழ்வுக்காகவே நடக்குது. இந்த மனுஷனை நல்லா வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அத்தனையும் கடைசி வரை நடக்குது. அப்போ உங்களுக்கா இவ்வளவு செய்கிறவர் உங்களுக்கு தேவையில்லை சந்திக்க மாட்டாரா, பராமரிக்க மாட்டாரா? அப்புறம் எதுக்கு பயம்? தேவையில்லை.